சுஜாதாவின் வைரங்கள். அத்தியாயம் 5. சீக்கிரமே. காதர் தன் மாளிகையை தெருக்கோடிக்கு மாற்றியிருந்தான். கோல்ட் ஸ்பாட் என்று முகம் பூரா எழுதியிருக்கும் பெட்டி கடைக்கு பின்பக்கத்தில் நொடித்து போன சினிமாக்காரர்கள் விட்டு போன பெரிய போர்டு ஒன்றின் சக்கை போடு என்ற எழுத்துக்கள் மட்டும் அவன் நிழலுக்கு போதுமானதாக இருந்தது. போடு ராஜாவை வேறு ஒரு கிளீனருக்கு கொடுத்திருக்கிறான். ராத்திரி படுக்க மட்டும் சீதா விலாஸ் மூடிய பிற்பாடு அடுக்கப்படும் பலகைகளுக்கு பக்கத்தில் ஓர் இடம். அதிகாலை பைப்பு குழாயில் குளியல், அப்புறம் லாரி. பிரேமை கண்டால் தொடை நடுக்கம், உடனே ஓட்டம். இன்று தாஸ் வந்து தன்னை கூப்பிடும்படியாக என்ன பெரிய தப்பு செஞ்சோம் என்று காதர் பயந்தான். யாருன்னு? சின்ன எஜமானரு தான் கூப்பிட்டாரு, வாடா. நான் வல்லிங்க தாசன்னு, அன்னைக்கு ஜோட்டால் அடிச்சாரு. அடிக்க மாட்டார்டா, அன்பா தான் கூப்பிடுறாரு, வா. மெதுவா பம்மி வந்து தாசின் பின்னால் ஒளிந்து கொண்டு சின்ன எஜமானனை எட்டி பார்த்தான். ஏ சோக்ரா, நாம் கியாரே போல்? பேர் சொல்லேண்டா. காதருங்க. காதர் கர்கே போல்தா, ஹிந்தி ஆத்தா நைக்கியா? காதருக்கு அந்த ஆத்தா போல்தா எல்லாம் புரியவில்லை. தலையை ஆட்டினான். இவன் முஸ்லிம் இல்லைங்க, காதர்னு சும்மா பேரு. பின்ன இவன் என்ன மதம்? இவனுக்கெல்லாம் மதமாவது ஒன்னாவதுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல வெள்ளக்காரன் விட்டுட்டு போயிட்டாங்க என்றான் காதர். நம்ம பெரிய ஏசமா ஒரு வித்தக்காரனிடம் 40 50 கொடுத்து வாங்கினாருங்க. காதர், இந்த கல்லு ஞாபகம் இருக்கா என்று பிரேம் தன் கையில் கைக்குட்டையில் சுற்றி இருந்த கல்லை எடுத்து காட்டினான். மனோஹரியின் இனிய முகம் ஞாபகம் வந்தது. ஆம் என்று தலையசைத்தான். எங்க கிடைச்சது உனக்கு? அண்ணே, ராலிமுக்குல அந்த பொண்ணு இருந்துச்சுல்ல, அது கொடுத்துச்சு. ராலிமுக்கு? கியா ராலிமுக்கு? குவாரிக்கு போற பாதையில டீ கடை இருக்குதுங்க, கடைக்காரன் பொண்ணு கொடுத்ததா சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கு எங்க கிடைச்சிச்சு? எங்கடா? தெரியாதுன்னு என்று தலையாட்டினான் காதர். தாஸ், அந்த டீ கடைக்காரன் தெரியுமா உனக்கு? ஓ, ரொம்ப நாளா பழக்கங்க. இங்க இருந்து எவ்வளவு தூரம்? நஸ்தீக் பத்தா கையா? இருக்குங்க, ஒரு 20 மைலு. சின்ன வண்டி எடுத்துக்கிட்டு வா, அங்க போய் வரலாம். இப்பவா? ஆமா. ஏங்க, என்னங்க அந்த கல்லுல? கல்லுல ஒன்னும் கிடையாது, கண்ணாடி. அந்த இடத்துல நல்ல கிரானைட் ஏதாச்சும் கிடைச்சா பார்க்கலாம். பிசினஸ், அவ்வளவுதான். காதர், நீயும் கூட வா. கார்லங்களா என்றான் தாஸ். பரவாயில்ல, வரட்டும். அந்த பையன் என்ன இப்படி டிராயர் போட்டிருக்குது? போஸ்ட் பாக்ஸ் வழியா பைப்புக்குள்ள தெரியுது ரே சோக்ரா என்று சிரித்தான். காதர் வெட்கப்பட்டு மூடிக்கொண்டு, அண்ணே ஒரு பின்னு கொடுங்க என்றான். அப்பர்னாவ்ல ஒரு நல்ல சட்டை டிராயர் வாங்கி கொடுத்துரு இவனுக்கு. நான் சொன்னதா சொல்லு. எங்க தங்கியிருக்கான்? அங்க நாயுடு கடை பின்னாலுங்க. இன்னையிலிருந்து பற்றைக்கே வந்துருட்டோம். சோக்ரா, அச்சாக இந்த பையா என்று 5 ரூபாய் கொடுத்தான். காதர் தயங்கினான். வாங்கிக்கடா. வச்சுக்க இடம் இல்லைங்க, பை இல்லைங்க. தாசண்ண, நீங்க வச்சுக்கிட்டு அப்புறம் தாங்க. கார் எடுத்துக்கிட்டு வா, 1/2 மணில வா. அடி சக்க, அதிர்ஷ்டம் பாடுறா உனக்கு. அண்ணே வாங்க, கடை மூடிடுவான். நம்ம எஜமான் கடை தானே, சொன்னா திறப்பாங்கடா. கண்ணாடி பெட்டிக்குள் இருந்த சிறுவன் கட்டம் கட்டமாக டெர்லின் சட்டை அணிந்து, சிக் என்று சில்க் நிசார் அணிந்து காதரை பார்த்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிரிப்பு சிரித்து கொண்டிருக்க, அண்ணே எனக்கு அது மாதிரி வேணும் என்றான். அதெல்லாம் விலை ஜாஸ்தி, காக்கில நிஜாரும் சட்டையும் வாங்கிக்க. அண்ணே, அந்த பிகில் வச்ச சட்டை என்ன? அண்ணே, அந்த முயல் பனியன். த பாரு, கொடுக்கறத வாங்கிட்டு போட்டுக்க என்ன? பெரியசாமி பெரிய கல்லில் அரைத்து கொண்டிருந்தான். அந்த பிளஷர் கார் தன் கடை வாசலில் வந்து நிற்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். அட, நம்ம தாஸ் அண்ணன். அது யாரு? சேட்டு பிள்ளை. கை அலம்பிக்கொண்டு வெளியே வந்தான் பெரியசாமி. பெரியசாமி, இத பாரு, இவர்தான் சின்ன முதலாளி. கும்பிடுறேனுங்க. பிரேம் தன் தலையை ஒரு தடவை சாய்த்தான். சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு சுற்றிலும் பார்த்தான். பெரியசாமி, அது யாரு பாத்தியா? அட, நம்ம காதரு. டே காதர் பையா, என்ன இதெல்லாம் புதுசா கால்சராய் சட்டை? காதர் காக்கி உடைகளில் தொள தொளவென்று வெக்கப்பட்டு சிரித்தான். அந்த பொண்ணு எங்குங்க? எசமானரு ஒரு விஷயம் இல்ல கேட்க வந்திருக்காரு பெரியசாமி. சொல்லுங்க. ஒரு தபா நாங்க வந்திருந்தப்ப உன் பொண்ணு ஒரு கல்ல காதர்கிட்ட கொடுத்ததாம்ல. கல்லா? ஆமாடா, கூழாங்கல்லு மாதிரி. இத பாரு, இத்தனை பெரிய கல்லு. ஆமா, ஞாபகம் இருக்கு.
அந்த கல்லு எங்க கிடைச்சது அதுக்கு? ஏங்க, கல்லுல என்ன? கல்லுல ஒரு மண்ணும் இல்ல, அது எங்க கிடைச்சதுன்னு தெரியணும் என்றான் பிரேம். அது என் பொண்ணுக்கு தாங்க தெரியும். எப்ப பார்த்தாலும் பூமியில தோண்டிக்கிட்டே இருக்கும். எதுனாச்சும் பலன்னு கிடைச்சதுன்னா அவ அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுத்துடும். பொண்ணு எங்க, அதை கேள் என்றான் பிரேம். அதுக்கு பேச வராதுங்க, ஊமை. சர்தான், இருங்க நான் கேட்டு பாக்குறேன். காதர், நேர போனா குளத்தடி மரத்துல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும், கூட்டியா? காதர் குதித்து குதித்து ஓடினான். சின்னதாக மரம், சின்னதாக ஊஞ்சல். விழுந்தால் சிரிப்புதான் வரும், செல்லமாக தான் அடிப்படும். ஊஞ்சல் ஆட ஆட இலைகளின் ஊடே சூரிய ஜாலம் தரும் இலவச வைரங்கள். மனோகரியின் மௌன உலகில் மனசுக்குள் வார்த்தைகள் அற்ற கனவு காட்சிகளில் அப்பா வெள்ளை சட்டை அணிந்து, அம்மா நிறைய நகைகள் அணிந்து தன்னை முன்னே நிறுத்தி பார்க்க தனக்கு பேச்சு என்றால் என்ன என்பது புரிகிறது. காதர் தொட திடுக்கிட்டு திரும்பினாள். அடையாளம் தெரியவில்லை. காதர் தன் காதை இழுத்து நாக்கை நீட்டினான். அட, இவனா? உங்க அப்பா கூப்பிடுறாங்க என்று அபிநயித்தான். அப்பாவா, வரேன் என்று ஆவலுடன் ஓடினாள். காதர் கூடவே தன் ஸ்பீடை குறைத்து கொண்டு சமமாக ஓடினான். பெரியசாமி, காதர், தாஸ், கொஞ்சம் பிரேம் எல்லோரும் முயன்று பார்த்தார்கள் அந்த கல்லை எங்கே பொறுக்கினாய் என்கிற கேள்வியை அவளுக்கு புரிய வைப்பதற்கு. குழந்தை திரு திருவென்று விழித்தது. அதுவும் அம்மாவால தாங்க முடியும் என்ற பெரியசாமி உள்ளே சென்று தட்டி மறைவுக்கு பின் பேசினான். சற்று நேரம் கண்ணாடி வளையல் ஒலி கேட்டது. திலகம் தன் முழங்கை வரை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். திலகம் தன் பெண்ணுக்கு முன் மண்டி ஏட்டுக்கொண்டு கீழே இருந்து ஒரு கல்லை எடுத்து அன்னிக்கு என்று கையை பின்னால் காட்டி காதரை காட்டி அவன் கையில் பொறுக்கின கல்லை கொடுத்து எங்கே கிடைச்சது என்று ஓர் அபிநய முத்திரை செய்து முடித்தாள். பிரேம் திலகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த மௌன பாஷையின் அசைவுகளோடு அவள் அங்கங்கள் அசைவதும், நெற்றியில் பெரிசாக பொட்டும் மெல்லிய உதடுகளும். பாப்ரே, இந்த இடத்தில் இப்படி ஒரு வைரம் கூட இருக்கிறதா? புரிந்து கொண்ட மனோகரி தன் தாயின் புடவை தலைப்பை பிடித்து இழுத்து கடையின் பின்புறம் கூட்டிச் சென்று எல்லோரும் அந்த சிறுமியை பின்தொடர ஒற்றையடி பாதை தாண்டி ஆலமரத்தில் தொங்கின ஊஞ்சலை தாண்டி சுனை விளிம்பில் நடந்து தரிசு நிலத்துக்கு வந்து இங்கேதான் கண்டெடுத்தேன் என்று காட்டியது. பிரேம் மண்ணை காலால் கிளறி பார்த்தான். கரணை கரணையாக கரிசல் உருண்டைகள், காட்டு செடிகள், ஓரத்தில் பெரியசாமி பட்ட பாடு ஒரு சின்ன பசுமை சதுரம். இந்த நிலம் யாருக்கு சொந்தம்? என்னதுதாங்க. எத்தனை ஏக்கரா? ஏக்கரா கணக்கு தெரியாதுங்க. அந்த ஆலமரம் வரைக்கும் என்னதுங்க, தரிசுங்க, பாடு ரொம்பங்க. அதுக்கு அப்பால அதெல்லாம் புறம்போக்கு கவர்மெண்ட் நிலம். இங்கதான் கல்லு கிடைச்சதாமா என்றான் தாஸ். அப்படித்தான் குழந்தை சொல்லுது. பிரேம் சுற்றி பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் திலகம் நின்று கொண்டிருந்தாள், நிலம் நோக்கியபடி. பிரேம் பார்ப்பதை பார்த்ததும் தன்னை இன்னும் மூடிக்கொண்டாள். பெரியசாமி, இந்த நிலம் எனக்கு வேணும். இதுல ஒன்னும் விளையாதுங்களே. பட்டா எல்லாம் சரியா இருக்குல்ல? என்னங்க? பட்டா, காகிதம், பத்திரம் இருக்குதுங்க. எங்க அப்பாரு நிலமுங்க இது. அவரு காலத்துக்கு அப்புறம் எனக்கு வந்துருச்சுங்க. பெரியசாமி, இந்த நிலத்தை வித்துடுறது, சேல் பண்ணிடுறது. ஏங்க? நல்ல விலைக்கு வரும். யோசித்தான். இந்த இடத்துல ஒரு சின்ன கல்லு ஃபேக்டரி வைக்கிறான் நான். அதுக்கு உன் நிலம் வேணும். இங்க இந்த இடத்துக்கு என்ன உண்டோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியே கொடுக்கறது. சேட்டுக்கு உன் நிலம் புடிச்சு போச்சு, நம் கையில கொடுத்துடுறது. இல்லைங்க என்றான் பெரியசாமி. என்னது? என்ன இல்ல? நான் கொடுக்கறது இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாரு, நல்ல கீமத் தர்றான். எனக்கு வேண்டாங்க. அக்கம் பக்கத்துல எவ்வளவோ இடம் இருக்குது, ஃபேக்டரி வச்சுக்குங்க. அக்கம் பக்கம் கவர்மெண்ட் ஜமீன் மேன், அவங்க கொடுக்கறது இல்ல. நானும் கொடுக்கறது இல்ல. எங்க அப்பாரு சாவரச்ச சொல்லிட்டு போயிருக்காரு, பெரியசாமி நிலத்தை மட்டும் வித்துறாத, ரொம்ப உழைச்சு தரிச கொஞ்சம் கொஞ்சமா பசுமையாக்கி இருக்காருங்கன்னு. வேற நிலம் சிங்கநல்லூர் பக்கம் தரேன் மேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிலம். எசமா, இந்த இடத்துல பிரத்யேகமா என்ன இருக்குது? பிரத்யேகம் மத்லப் ஸ்பெஷலா இந்த இடம் தான் வேணுமான்னு கேக்குறான். ஆமா, ஏன் சொன்னா குவாரி பக்கத்துல இருக்குது. ஸ்பெஷலா கட்டட கல்லுங்க சில கிடைக்கும், கிரஷர் வச்சிடலாம்னுட்டு. பக்கத்துல வேற இடம் பாருங்க. என்ன மேன் திரும்ப திரும்ப சொல்ற? பக்கத்துல கவர்மெண்ட் ஜமீன், நல்ல ஆஃபர் கொடுத்தா மாட்டேன் மாட்டேன்னு சொல்றியே என்றான் கோபத்துடன்.
பெரியசாமி களையை பிடுங்கி போட்டு சரிதான் போயா என்றான். தாஸ் தன் முதலாளியை தனியாக அழைத்து, நீங்க கொஞ்சம் விட்டு பிடிங்க, அப்புறம் அவன் கூட பேசி தீர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி போடுற ஆசாமி, முதல்ல ரஃபா தான் பேசுவான். பிரேம் அதற்கு மேல் அதிக ஆர்வம் காட்ட விரும்பவில்லை. முதலில் பட்டாவை பார்க்கலாம். இந்த இடம் எந்த ஊர் பஞ்சாயத்தை சேர்ந்தது? நெடுப்பாக்கம்ங்க. தாஸ், அங்க போய் கொஞ்சம் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் பாத்திரலாம் என்ன? பெரியசாமி, அப்ப உனக்கு என் ஆஃபர் வேண்டாம். பரவானகி, எனக்கு கோபம் இல்ல, நான் கேட்டேன், நீ மாட்டேன்னு சொன்னேன், அவ்வளவுதான், தீந்து போச்சு. ஜகடா வேண்டாம். சோக்ரி அழகா இருக்குது, பாவம் பேச்சு வராது இல்ல? டாக்டர் காட்டினியா என்றான் திலகத்திடம். எல்லாம் நிறைய காட்டிட்டங்க என்றான் பெரியசாமி. ஒரு தடவை கூட்டி வாங்க, பெரிய டாக்டர் நான் சொன்ன இனாமா பாப்பாரு. வரட்டுமா? நமஸ்தே பெஹன்ஜி. கார் சென்றதும் திலகம், என்னவாம் என்றாள். இவ்வளவு நாளி கேட்டுக்கிட்டு தானே இருந்த, நிலத்தை விக்கிறையான்னு கேட்டான் சேட்டு. மாட்டேன்னுட்டேன். சிங்கநல்லூர்ல வேற நல்ல நிலம் தரேனாங்களே சொன்னாங்க. அதுக்கு இந்த வெத்து நிலத்தை கட்டிக்கிட்டு மாரடிக்கிறத விட சிங்கநல்லூர் பக்கம் கிடைச்சதுன்னா பருத்தி சோளம் எதுவானா விளையுமுங்க. அங்க இந்த பாடில்ல, என் தம்பி வேற இருக்கா அங்கன. எங்க அப்பாரு நிலத்தை நான் செத்தாலும் விற்க மாட்டேன். டீக்கடையில ஆயுசு பூராவா? இதுல உனக்கு என்னடி குறைவு? ஒரு குறைவும் இல்ல, சந்தோஷம் என்றால் சந்தோஷமின்றி. சில வேலையில உன்னை புரிய மாட்டேங்குது திலகம் என்றான் பெரியசாமி. தாஸ், உனக்கு அந்த ஆளை எவ்வளவு நாளா தெரியும்? நல்ல பழக்கங்க. ஒரு தப்பா அவங்கள டவுனுக்கு கூட்டியாரியா? 3 பேரையுமா? இல்ல, 2 பேரையும். சரிங்க, சீக்கிரமே. சரிங்க, பட்டா அப்புறம் பார்க்கலாம், நேர வக்கீல் வீட்டுக்கு ஓட்டிரு. அடுத்த பதிவில் தொடரும்.